மகாநதி தொடர்கதை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் செய்து கொள்ளவும். மகாநதி சீரியலில் விஜயின் காதலை புரிந்து கொண்ட நவீன், அம்மாவாக போகும் காவேரியா, குட்டையை குழப்பும் ராகினி. வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம். விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற மகாநதி சீரியல் தான் தன்னுடைய மகனின் வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்கிறது என்றும் காவேரி நினைத்து சாரதா அம்மா ரொம்பவே ஃபீல் பண்ணுகிறார்களாம். அதனால்தான் தான் தாத்தா வந்து விஜய்க்காக சப்போர்ட் பண்ணியும் பேசிய பொழுது கூட சாரதா அதை ஏற்றுக்கொள்ளாமல் நாங்கள் இந்த வீட்டை விட்டு கிளம்ப போகிறோம் என்றும் கூறியிருக்கிறார். இதுவரை எங்களுக்கு ஆதரவு கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி என்றும் சொல்லிவிட்டாராம். அத்துடன் தாத்தா காவேரி கூப்பிட்டது கூட விடாமல் காவேரியை சாரதா தடுத்து வருகிறாராம். விஜயின் தாத்தா பேசியதை தெரிந்து கொண்ட பிறகுதான் யாரும் எனக்காக பேச வேண்டாம் என்றும், யார் என்ன சொன்னாலும் காவேரி என்னை புரிந்து கொள்ளுவாள் என்றும், அவளால் என்னை விட்டு எங்கேயும் போக முடியாது, சீக்கிரம் என்னுடன் வந்து சேர்வாள் என்றும் நம்பிக்கையுடன் அவர் சொல்கிறார். விஜயின் நம்பிக்கையை பார்த்த ராகினி மறுபடியும் காவேரி இந்த வீட்டுக்கு வந்து விடக்கூடாது என்றும் அப்பாவுக்கு போன் பண்ணி தகவலையும் கொடுத்தது. சாரதா வீட்டில் ஏதாவது குட்டையை குழப்பதற்கு பிளான் பண்ணி விடுவார் என்றும் கூறுகிறார். ஆனால் அதற்குள் தான் காவேரி குடும்பத்தில் இருப்பவர்கள் இந்த வீட்டை விட்டு, இந்த ஊரை விட்டு போகலாம் என்றும் முடிவு பண்ணி விட்டார்களாம். இதனால் தான் காவேரி விஜயின் பிரிவை நினைத்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறார். அத்துடன் காவேரி மற்றும் விஜயின் வெளியே நின்று ஃபீல் பண்ணி பார்த்து கொண்டிருப்பதுதான் கங்கா வந்து காவேரியை தடுத்து கூட்டிட்டு போய் விடுகிறாராம். இதையெல்லாம் தொடர்ந்து வீட்டுக்கு வந்த யமுனாவிடம் நவீன் கோபமாகவும் பேசுகிறார்களாம். உன்னோட அவசர புத்தியால் தான் எல்லோருடைய வாழ்க்கையும் கேள்விக்குறியா இருக்குது என்றும் கூறியிருக்கிறார். ஏனென்றால் என்ன ஆனாலும் காவேரியை விட்டு விஜய் பிரிய மாட்டார். விஜய் மனசுக்கு காவேரி நுழைந்து விட்டாராம். இருவருமே நல்ல புரிதலுடன் வாழ ஆரம்பித்து விட்டார்கள் என்றும், அதனால்தான் எங்கே நானும் காவேரியும் வாழ்க்கையில் வந்துவிடக் கூடாது என்பதற்காக என்னை வலுக்கட்டாயமாக உன் கழுத்தில் தாலி கட்ட வைத்தார் எனும், இது கூட உனக்கு புரிய மாட்டேங்கியது என்றும் திட்டி விடுகிறாராம். ஆனால் நவீன் விஜயை புரிந்து கொண்டு வைத்திருக்கும் அளவிற்கு கூட காவேரி ஏன் விஜயை காதலை புரிந்து கொள்ளவில்லை என்றும் கூறியிருக்கிறார். இதனால்தான் சாரதா சொன்னபடி வீட்டை விட்டு காலி பண்ண வேண்டும் என்றும் முடிவெடுத்த பிறகுதான் காவேரி வீட்டை விட்டு சாவியை கொடுப்பதற்கு போகிறாராம். அப்பொழுதுதான் எல்லோரிடம் பேசிக்கிட்டு விஜயிடமும் இருந்து பிரிவதற்கு வரும் அந்த நேரத்தில் தான் நிச்சயம் காவேரி அங்கிருந்து போகாதபடி ஒரு விஷயம் நடக்கப் போகிறது. அதாவது காவேரி கர்ப்பம் என்ற உண்மையை அனைவருக்கும் தெரிய வரப்போகிறதாம். இதனால் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்றும் பரபரப்பான கதையுடன் வர இருக்கிறது என்றும் கூறப்படுகிறது. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.